வணக்கம் நண்பர்களே. காலைல எழுந்துச்சு கொஞ்ச நேரம் கண்ணாடியில் என்னென்னே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். வகுப்புக்கு தாமதமாயிட போகுதுன்னு விசையா புறப்படவும் ஆரம்பிச்சிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி காஞ்ச துணியெல்லாம் கிருட்டுன்னு மடிச்சு வச்சுட்டு கிளம்பிட்டேன். குளிர் சாதன பேருந்தை பார்த்ததையும் சடுகுடுன்னு ஓடி போய் அப்படியே இடத்தையும் பிடிச்சாச்சு. அப்படியே அங்கேயே புஸ்தகத்தையும் ஒரு 4 பரட்டிட்டேன். இப்போ படிச்சுட்டு இருக்கிற புக்கு தான் நண்பர்களே, பாதிக்கு மேலே முடிச்சாச்சு. இன்னைக்கு பேருந்தில் சூரியன் வெப்பத்தோட தாக்கம் கம்மியாக இருந்ததுனால பெருசாக நமக்கு இன்னைக்கு வேர்வை தொல்லை இல்லை. அப்படியே பொறுமையாக வகுப்புக்கு போனதையும் யாருனாச்சும் துணைக்கு வராங்களான்னு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கூட வந்த கைப்புள்ளையும் கடலையை போட ஆரம்பிச்சிட்டான். நம்மளோட நேசமணி வந்ததையும் மேலே போயிட்டோம். நான் தான் பவளமல்லின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? உன் கண்ணுதான். எப்பயும் போல குரல் பயிற்சிலாம் பண்ணி முடிச்சதையும் இன்னைக்கு ஒரு சீன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. ஒத்திகைக்கு நமக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்குமான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா அந்த சீன்ல இருக்கிற 2 கேரக்டருக்குமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. நம்மளால முடிஞ்ச முயற்சி அதை கொடுத்து முடிச்சதையும் ஆசிரியர் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் நண்பர்களே, இன்னைக்கு வகுப்பு நடந்துச்சு. முடிஞ்ச கையோட இன்னொரு நண்பர் நம்மளை அப்படியே பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விட்டு கிளம்பிட்டாரு. கைப்புள்ள வேலைக்கு போறதுனால நமக்கு இன்னைக்கு சோலோ பயணம் தான் வீடு வரைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு நண்பரை பார்த்துட்டு போலான்னு ஒரு வெயிட்டிங்கை போட்டேன். நண்பர் வந்ததையும் கையோட கங்கா மெஸ்ல மதிய உணவுக்காக ஒரு தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் சாப்பிட்டோம். தயிர் சாப்பாட்டுக்கு 50 ரூபா வாங்கிட்டாங்க நண்பர்களே. ரொம்ப நேரமா ஒரே நேரத்தில் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்படியே ஆளுக்கு ஒரு பலசாரையும் வாய்க்குள்ள தள்ளிட்டு நானும் ஊட்ட பார்த்து கிளம்பிட்டேன். போற வழியில பாவமா ஒரு நாய் நண்பர் தூங்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்துட்டு எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. அதனால ரூமுக்கு வந்து நானும் கப்புன்னு படுத்துட்டேன். இரவு ஒரு 9 மணி போல வெளியே வாட பாடி சோடா சாப்பிட போலான்னு ஒரு அழைப்பு கைப்புள்ளைக்கிட்டு இருந்து நானும் அப்படியே நண்பர்கள் கூட கையேந்தி பவனில் சாப்பிட்டு ஊட்ட பார்த்து கிளம்பியாச்சு நண்பர்களே. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.